இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஜூன் மாதம் 19ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரேமுவால்ட் என்கிற புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதர் வாழ்ந்தது கத்தோலிக்க திருச்சபையினுடைய வரலாற்றுல 7வது நூற்றாண்டுல. கமால்டெலி துறவு சபையினுடைய நிறுவனராக இவர் கருதப்படுகிறார். பணக்கார குடும்பத்துல பிறந்த இவர் வாழ்க்கையில சுகபோகமாக வாழ விரும்பி பல இடங்களை சந்திக்கிறார். கடைசியில நிம்மதியற்று மறுபடியும் வீட்டிற்கு வந்து இறைவனுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க விரும்புகிறார். இந்த ஒரு காலச்சூழலில் இவருடைய தந்தை சொத்து தகராறு காரணமாக தன்னுடைய உறவினர் ஒருவரை கொலை செய்ததை கண்கூடாக பார்த்த இந்த ரேமுவால்ட் வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொண்டவராய் தனிமையில வாழ விரும்பி கமால்டெலி என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதிக்கு சென்று கடும் தவம் புரிகிறார். அந்த கடும் தவத்தினுடைய ஒரு பலனாக ஒரு துறவு சபையும் இவர் நிறுவ விரும்புகிறார். அந்த துறவு சபையானது கடுமையான தவ முயற்சிகளால் அந்த துறவு சபை இருக்க வேண்டும் என்றும் அதை நிறுவுகிறார். அன்புமிக்கவர்களே, ஆழ்நிலை தியானத்தினுடைய ஒரு தந்தையாகவும் அதனுடைய மறுமலர்ச்சியினுடைய ஒரு புனிதராகவும் தான் இந்த புனித ரேமுவால்ட் அவர்களை நம்ம பார்க்கிறோம். இவருடைய இந்த கடும் தவ முயற்சிகளை கண்ட பல இளைஞர்கள் இவருடைய துறவு மடத்தில் வந்து சேர்ந்தார்கள். கடும் தவ முயற்சிகள் காரணமாக இறைவனுடைய அனுபவத்தை பெற்றார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இறை அன்பை கொண்டவராய் கடும் தவத்தின் மூலமாக இறைவனுடைய அன்பை சுவைத்தவராய் இவர் தன்னுடைய முதிய காலத்துல இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய இறப்பிற்கு பிறகு இவருடைய உடல் அழியாத வரத்தை பெற்றது என்றும் இவருடைய வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட சின்ன சின்ன துன்பங்கள் வேதனைகள் வருகிற நேரத்துல கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்காமல் அன்றாட சுமைகளையும் அன்றாட துன்பங்களையும் இயேசுவனுடைய பாடுகளோடு இணைத்து வாழ இந்த புனித ரேமுவால்ட் அவர்களுடைய பரிந்துரையை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் என்றால் என்ன, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக அறிவுரை கூறுவதைத்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வழக்கமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஜெபம் என்றாலே ஒரு குற்ற உணர்வு அல்லது தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். புராட்டஸ்டன்ட் சகோதரர்கள் போல அல்லது பெந்தகோஸ்து சகோதரர்களைப் போல எங்களால் விவிலிய வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்க முடியவில்லை, அல்லது ஜெபம் என்றால் கட்டளை ஜெபங்களை மட்டுமே ஜெபமாக நினைத்து வாழ்கிற இந்த ஒரு காலச்சூழல்ல தான் ஜெபம் என்பது என்ன, அதை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நமக்கு விளக்குகிறார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஒரு தவறான புரிதல், ஜெபம் என்றால் உடனடியாக நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடத்துல பரிந்துரை ஜெபத்தை மன்றாடுவது. ஜெபம் என்பது கடவுளுக்கும் நமக்குமான உறவு என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தின் மூலமாக முதல் செய்தியாக தருகிறார். தேவைகளை அறிந்தவராகத்தான் நம்முடைய கடவுள் இருக்கிறார். அதையும் தாண்டி கடவுளுக்கும் நமக்குமான இருக்கிற அந்த அப்பா தந்தை என்கிற அந்த உறவு தான் ஜெபத்தினுடைய முதல் அடிப்படையான படிநிலை என்பதை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு தெளிவாக விளக்குகிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, இந்த பரிந்துரை ஜெபம் என்பது அன்றாட தேவைகளுக்காக ஜெபித்தல் என்பது ஜெபத்தினுடைய இரண்டாவது ஒரு படிநிலையாகத்தான் இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவைகளை அறிந்த இறைவன் அவரோடு நம்ம உறவில் இருக்கிற நேரத்துல ஒரு தந்தை தன்னுடைய மகளுக்கு உதவி செய்வது போல நமக்கும் உதவி செய்வார் என்கிற புரிதலையும் இன்றைய இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஜெபத்தினுடைய ஒரு மூன்றாவது ஒரு பரிநிலையாக கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெற்றவர்களாய் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து வாழ்ந்தால் மட்டுமே இந்த மண்ணுலகில மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் இன்றைய ஜெபத்தின் ஒரு அடிப்படை புரிதலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, மனோ தத்துவத்தில் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், மன்னியாமல் இருப்பதே நம்முடைய அனைத்து உடல் நோய்களுக்கும் அடிப்படை காரணியாக இருக்கிறது என்று மனோ தத்துவத்தில் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் உண்மையாகவே இறைவனுடைய மன்னிப்பை பெற்று குற்ற உணர்வு இல்லாமல் இந்த மண்ணுலகில நமக்கு எதிராய் குற்றம் செய்தவர்களை மன்னித்து வாழுகிற நேரத்துல மண்ணுலகில நோய் நொடியற்றவர்களாய் மகிழ்ச்சியானவர்களாய் நிறைவானவர்களாய் நம்மால் வாழ முடியும் என்பதையும் இன்றைய இந்த வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஜெபத்துல நம்முடைய வார்த்தை மாயாஜாலங்கள் முக்கியமல்ல, உள்ளார்ந்த அன்பு மட்டுமே முக்கியம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆயர் ஒருவர் தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்த நேரத்துல ஒரு தீவுக்கு செல்கிறார். அந்த தீவுல பழங்குடி இனத்து மக்கள் பலர் வசிக்கிறார்கள்.
அந்த பழங்குடி இனத்து மக்களுடைய தலைவர் ஆயரிடத்துல வந்து சில மணி நேரங்கள் பேசி முடித்த பிறகு நாங்கள் உங்களுக்காக ஒரு ஜெபம் சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆயிரம் ஆர்வத்தோடு என்ன ஜெபம் என்று கேட்ட நேரத்துல அந்த பழங்குடி இனத்து தலைவர் மக்களை ஒரு குரல் எழுப்பி ஓஹோ என்று சொல்லி அழைக்கிறார். அனைவரும் வந்த பிறகு மறுபடியும் ஓஹோ என்று சொல்லி அந்த மக்களை முழந்தாளிட்டு ஜெபிக்க அவரை அழைக்கிறார். மூன்றாவது ஓஹோ என்று சொன்ன பிறகு அங்கிருந்த மக்கள் எல்லோருமே ABCDEFG அப்படி என்று ஆங்கில அந்த ஆல்பபெட்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அவற்றை சொல்லி முடிக்கிறார்கள். ஆயருக்கு ஒரே ஆச்சரியம். எதற்காக ABCD நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்துல அந்த பழங்குடி இனத்து தலைவர் சொன்னாராம், 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஃபாதர் வந்து எங்களுக்கு ஜெபிப்பது எப்படி என்று அவர் ஃபாதர் என்று ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். அந்த ஜெபத்தை காலப்போக்கில் நாங்கள் மறந்து விட்டோம். எங்களுக்கு நினைவு இருப்பதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்த ஆங்கில எழுத்துக்கள் தான். அதனால நாங்கள் ஆங்கில எழுத்துக்களை ஒவ்வொரு முறையும் ஜெபிப்போம். கடவுளுக்கு என்னென்னலாம் வார்த்தை அதுல இருந்து தேவையோ இந்த ஆங்கில எழுத்துக்களிலிருந்து அவர் எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, ஆயர் சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையில கேட்ட ஜெபத்திலே பெஸ்ட் ஜெபம் இது அப்படின்னு சொன்னாராம். இது எதை சொல்லுகிறது என்றால், ஜெபத்திற்கு வார்த்தைகள் முக்கியமல்ல, நம்முடைய உள்ளம் மட்டுமே முக்கியம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு மட்டுமே முக்கியம். ஜெபிக்க வேண்டும் என்கிற ஏக்கம் மட்டுமே முக்கியம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, இன்றைய மன்னா உறவுகளே, இறைவன் அவரோடு உறவாட, அவரோடு பேச இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். உள்ளார்ந்த அன்போடு, உள்ளார்ந்த ஏக்கத்தோடு இறைவனிடத்துல ஜெபத்தின் வாயிலாக உறவாடுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.